ஹை வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு உங்க வீட்ல வந்து திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்றது? ஒரு 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்ம வந்து அதை செக் பண்ணிடலாம். எலக்ட்ரீஷியன் வர்றதுக்கு முன்னாடி வந்து அது வந்து மேல ஈபில தான் பவர் போயிருக்கா, இல்ல வந்து மெயின்ல போயிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஈபி மீட்டர். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து கரண்ட் எவ்வளோ கன்சியூம் ஆகுது எல்லா ரீடிங் காட்டுதா? ஸோ இங்க வந்து இந்த ரீடிங் எல்லாமே காமிச்சிச்சு அப்படின்னோம்னா, உங்களுக்கு வந்து மேல வந்து ஈபில வந்து கரண்ட் இருக்கு. ஸோ அப்படி இருந்து உங்க வீட்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல, நீங்க உங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா வீட்லயும். ஸோ இதை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க ஃபுல்லாமே வந்து எம்சிபிசியா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே மேலே இருக்குன்னா கரண்ட் போயிருக்குன்னு இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று கீழே இந்த மாதிரி இறங்கி இருக்கு, ஆஃப்ல இருக்கு அப்படின்னா, அந்த ரூமுக்கு மட்டும் கரண்ட் வராது. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து மேலே ஏற்றிடலாம். ஸோ அப்படி ஏற்றியும் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வரல, இல்லை திரும்ப அப்படியே ட்ரிப் ஆயிடுதுன்னா, உள்ள எங்கேயாச்சும் வந்து ஒயர் ஷார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன் கால் பண்ணால் அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இது எதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதாச்சும் வந்து கரண்ட் சம்டைம்ஸ் லீக்கேஜ் அது ஏதாச்சும் ஒன்று ஆகுதுன்னா கூட இது வந்து ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஷார்ட் ஆனால் மட்டும் தான் ஆகணுன்றது கிடையாது. ஓவர் கரண்ட் ஆனாலும், இல்லை ஓவர் வோல்டேஜ் ஆனால் கூட இது வந்து ஷார்ட் ஆகும். ஒரு அப்ளைன்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணி சரியாயிடுச்சுனோம்னா, ஓகே நீங்கள் எலக்ட்ரீஷியன் வந்து கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டாகும். ஏன்னா இது ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாது. ஸோ இது வந்து உங்களோட அப்ளைன்சஸ்க்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தென் இது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எதுவுமே இறங்கல. அப்படியே எனக்கு கரண்ட் வரணும்னா அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பார்க்கணும். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ்ன்றனால ஒரே ஒரு ஃபியூஸ் இருக்குது. ஸோ இது வந்து 3 ஃபேஸ்னா 3 ஃபியூஸ் தனித்தனியாக வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 ஃபியூஸில் யாராச்சும் ஒரு ஃபியூஸ் வந்து போயிருந்தா கூட ஒரு ஃபேஸ்ல நமக்கு கரண்ட் வராது. ஸோ அப்படினாலும் இந்த நம்ம ஃபியூஸ் வந்து செக் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலக்ட்ரீஷியன் கூப்பிட்டாங்க. ஸோ இது வந்து என்னன்னா கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெயினில் போயிருக்கா இல்லை எலக்ட்ரீஷியனுக்கா அப்படின்றத ஈஸி அதனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்தோம்னா எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்துமே உங்களுக்கு வேஸ்ட் தான். அவங்க வந்து பார்க்கறதுக்கான சம் சார்ஜஸ் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஈபி காரங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து மேலே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து லைன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்கள் இதுக்காண்டி வந்து கண்டிப்பாக எங்களோட சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் டிப்ஸ் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றது. தேங்க்யூ.